வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எஸ்எஸ்சியில் இப்போ நியூ பேட்டர்னில் கேட்கக்கூடிய ஒரு டைப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்டான கொஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதாவது ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் இருக்கிற மாதிரி பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் தான். ஓகே, ஸோ அது உள்ள ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸை எடுத்துகிட்டு இது வந்து என்ன கிளாஸ் இல்லைனா இது வந்து என்ன ஃப்ரேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து எஸ்எஸ்சியில் இப்போ தான் கேட்குறாங்க. பட் வேறு ஒரு சில எக்ஸாம்லலாம் இதுக்கு முன்னாலே வந்து கேட்டு தான் இருந்திருக்காங்க. ஓகே, ஒரு சில இந்த அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாமில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் இதுக்கு முன்னால் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. பட் எஸ்எஸ்சியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ பேராகிராஃப் கொடுத்தா தான் இந்த மாதிரி கொஷின் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் வந்து இருந்தால் தான் இந்த மாதிரி கொஷின் வரணும்னு அவசியம் இல்லை. வெறுமனே ஒரு சென்டென்ஸை மட்டும் கொடுத்துட்டு கூட அதில் ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸை வந்து அவங்க அண்டர்லைன் பண்ணிவிட்டு இது வந்து என்ன கிளாஸ் இல்லைனா என்ன ஃப்ரேஸ்ன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு போனாலும் அடுத்து வரக்கூடிய எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செலெக்ஷன் போஸ்ட்டில் இது கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அடுத்து வரப்போகிற ஸ்டெனோகிராஃபரில் கண்டிப்பாக ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் உண்டு. அதில் கன்ஃபார்மாக கேட்பாங்க. சிஜிஎல்ல டயர் 1 வந்து நார்மலாக ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கேட்க மாட்டாங்க, பேசேஜ் ரீடிங் கேட்க மாட்டாங்க. பட் அதுக்காக வந்து சிஜிஎல்ல வந்து இந்த கொஷின் வராமல் இருக்கும் அப்படி மாதிரி சொல்ல முடியாது. டயர் 1 கூட அவங்க பேசேஜ் ரீடிங் கேட்கலாம். இல்லைனா பேசேஜ் கொடுக்காம நார்மலாக நான் சொன்ன மாதிரி இந்த கொஷினை மட்டும் கூட தனியாக கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ எம்டிஎஸ் போனாலும் சரி, வேறு எந்த எக்ஸாம் போனாலும் சிஹெச்எஸ்எல் போனாலும் சரி, கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்ல டயர் 2க்கு 100% இது தேவைப்படும். எம்டிஎஸ்க்கு கேட்கலாம். அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லேயுமே வந்து டயர் 1லேயே உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்லாம் இருக்கும் அப்படின்னா அதுலேயுமே வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இனிமேல் கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரேஸ் கிளாஸ் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, ஃப்ரேஸ்னா என்ன கிளாஸ்னா என்ன, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறது வந்து ஃப்ரேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஃப்ரேஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது ரிலேட்டடாக என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம கிளாஸ் பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரேஸ் கிளாஸ் ரெண்டுமே வந்து ஒரு சென்டென்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஒரு சென்டென்ஸுக்கு உள்ள ஃப்ரேஸ் இருக்கும், கிளாஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஃப்ரேஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகே, ஆனால் கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒரே சென்டென்ஸில் 2 கிளாஸ் இருக்கலாம், 2 ஃப்ரேஸ் கூட இருக்கலாம், அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரேஸ்னால் என்ன, கிளாஸ்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிளாஸ் அப்படின்னா என்னென்னா அதில் சப்ஜெக்ட் வேர்ப் ரெண்டுமே இருக்கும், அந்த காம்பினேஷன் இருக்கும். ஓகே, சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்கும், அது வந்து கிளாஸ். ஓகே, ஃப்ரேஸ்னா சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்காது. ஃப்ரேஸ்னாலும் கிளாஸ்னாலும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் சேர்ந்து வர்றது. ஓகே, 2 வார்த்தை 3 வார்த்தை 4 வார்த்தை கூட வரலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வர்றப்போ அதில் வந்து சப்ஜெக்டும் வேர்பும் இருக்குது, அதாவது நவுனும் வேர்பும் இருக்குது அப்படின்னா அது வந்து கிளாஸ். ஓகே, அதில் நவுன் வேர்ப் இல்லை. ஓகே, ஒன்று நவுன் மட்டும் இருக்கலாம், இல்லைனா வேர்ப் மட்டும் இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும் சேர்ந்து வந்து இருக்கலாம். ஆனால் சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்காது. அப்படி இருக்கிறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ரேஸ்னாலும் கிளாஸ்னாலும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் சேர்ந்தது தான். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பார்க்குறது ஒரு சிலருக்கு புரியலாட்ட கூட எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் கிராமர் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, இந்த ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் மீனிங் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். மீனிங் பார்க்க தெரியாமல் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக 100% அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் பற்றி எதுவுமே தெரியாது, டேரெக்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு கிராமர் கற்றுக்கிட்டு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இது வந்து நான் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைப் இந்த மாதிரி புதுசாக எக்ஸாமில் கேட்குறாங்க, அதை நீங்கள் எப்படி வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது தான். இதில் நான் வந்து பேசிக் கிராமர்லேருந்து டீச் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, முடிஞ்சளவு சொல்கிறேன். பட் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ ஒரு சென்டென்ஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். ஐ வில் மீட் யூ அட் ஹோம் ஆர் அட் ஆஃபீஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த சென்டென்ஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரேஸும் இருக்குது, கிளாஸும் இருக்குது. கிளாஸ்னால் என்ன சொல்லியிருந்தேன், கிளாஸ்னால் அதில் சப்ஜெக்ட் வேர்ப் அந்த காம்பினேஷன் இருக்கும். ஓகே, இப்போ ஐ வில் மீட் இதில் வந்து ஐங்கிறது சப்ஜெக்ட். ஓகே, வில் மீட் அப்படிங்கிறது வந்து வேர்ப். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்குது, இது ஒரு கிளாஸ். ஓகே, அடுத்ததா அட் ஹோம், அட் ஆஃபீஸ், இதுலேயே 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்குது தானே.
அதே மாதிரி இதில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்குது. ஓகே, பட் அட் ஹோம்னு வெறுமனே சொன்னோம் அப்படின்னா அதில் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஒரு மீனிங்ஃபுல் சென்ஸ் வந்து கொடுக்காது. வீட்டில், ஆஃபீஸில் அப்படின்னு நம்ம வெறுமனே பேச முடியாதுல்ல. நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ வெறுமனே வீட்டில், ஆஃபீஸில் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஆஃபீஸில் என்ன, வீட்டில் என்னங்கிற மாதிரி கொஷின் வரும். ஸோ அப்போ இது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்காது. ஓகே, அதாவது ஒரு கம்ப்ளீட்னஸ் இதில் இருக்காது. ஒரு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஒரு மீனிங் வந்து அது கொடுக்காது. ஓகே, அது என்னது? ஃப்ரேஸ். பட் அதுலேயுமே 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கும். ஸோ ஃப்ரேஸ் கிளாஸ்னாலே பேசிக்காக மினிமம் ரெண்டு வேர்ட்ஸாவது வந்து இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கலாம். ஓகே, அப்போ அட் ஹோம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸு, அட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். ஆருங்கிறது என்ன? ஆருங்கிறது ஒரு கன்ஜங்ஷன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு சென்டென்ஸ், ஹீ செட் தட் ஹீ வுட் கம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க 2 ஃப்ரேஸ் வந்துருந்துச்சு. ஒரே சென்டென்ஸில் 2 ஃப்ரேஸ் வரலாம், 2 கிளாஸ் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஓகே, ஹீ செட் தட் ஹீ வுட் கம். இப்போ ஹீ செட்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் இருக்குது. ஓகே, ஹீ வுட் கம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சப்ஜெக்ட் வேர்ப் இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். ஸோ கிளாஸ்னா சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்கும். ஓகே, அவன் சொன்னான், அவன் வருவான் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ஓரளவு மீனிங் வரும். ஓகே, ஓரளவு மீனிங் கொடுக்கும். ஸோ அப்போ ஹீ செட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸு, ஹீ வுட் கம் அப்படிங்கிறது ஒரு கிளாஸு. இந்த 2 கிளாஸையும் ஜாயின் பண்ணுறது கன்ஜங்ஷன் அப்படிங்கக்கூடிய தட் அப்படிங்கக்கூடிய வேர்டு. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் கிளாஸ், டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் பார்க்குறப்போ தான் உங்களுக்கு புரியும். அது வந்து நம்மளுக்கு மெயின் ஆனது. இது வந்து இப்போதைக்கு பார்க்குறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். கிளாஸ்னா என்ன, ஃப்ரேஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறது வந்து ஃப்ரேஸ் பற்றி தான். ஃப்ரேஸ் ஃபுல்லாக என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொஷின்ஸுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃப்ரேஸ்னா என்ன? ஃப்ரேஸ்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கும். அதில் சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்காது. சப்ஜெக்ட் வேர்ப் 2மே சேர்ந்து இருக்காது. ஓகே, அந்த மாதிரி வராது. சப்ஜெக்ட் மட்டும் வந்திருக்கலாம், அதாவது நவுன் மட்டும் வந்திருக்கலாம், ஆனால் வேர்ப் மட்டும் வந்திருக்கலாம், ஆனால் 2 சேர்ந்து வந்திருக்காது. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மீனிங்ஃபுல் சென்ஸில் இருக்காது. ஓகே, கம்ப்ளீட்டாக வந்து அந்த சென்டென்ஸ் ஆகும். இதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்காது. ஓகே, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அட் ஆஃபீஸ், அட் ஹோம் இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நவுன் ஃப்ரேஸ் இருக்குது, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் இருக்குது, அட்வர்ப் ஃப்ரேஸ், ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ், வேர்ப் ஃப்ரேஸ், ஜெரண்ட் ஃப்ரேஸ், அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ். இப்போ நீங்கள் நார்மலாக நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நவுன்னா என்னன்னு தெரியும். நவுன்னா என்ன? அது ஒரு பெயர்ச்சொல். அது ஒரு சப்ஜெக்டாவோ இல்லைனா ஆப்ஜெக்டாவோ ஒரு சென்டென்ஸில் நார்மலாக வரும். ஓகே, பட் அது ஒரு வார்த்தையாக தான் இருந்திருக்கும். ராம் இல்லைனா ஒரு ட்ரீ இல்லைனா ஏதாச்சும் ஒரு பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறப்போ அதை வந்து நம்ம நவுன் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்போம். அது ஒரே ஒரு வார்த்தை. ஓகே, பட் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வேர்ட்ஸ் சேர்ந்து வந்து அது நவுனா அங்கே வந்து ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது நவுன் ஃப்ரேஸ். ஓகே, ஸோ நவுன் ஃப்ரேஸ்ன்னு நம்ம பார்க்குறப்போ வெறுமனே நவுனை பார்க்கக்கூடாது, ஒரு வார்த்தையை மட்டும் பார்க்கக்கூடாது, ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கும். அது வந்து நவுன் மாதிரி அந்த இடத்துல வந்து ஆக்ட் பண்ணும், நவுனாக தான் ஆக்ட் பண்ணும். ஓகே, அது வந்து சப்ஜெக்டாவோ ஆப்ஜெக்டாவோ வந்து இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறத வந்து நம்ம நவுன் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது அட்ஜெக்டிவ்னா என்ன? அட்ஜெக்டிவ்னா ஒரு நவுனோட குவாலிட்டிஸை சொல்கிறது. ஓகே, அவன் ஒரு பையன். ஓகே, பையன்கிறது நவுன். நல்ல பையன், நல்ல அப்படிங்கிறது அவனோட குவாலிட்டியை சொல்கிறது. அவன் மோசமான பையன், மோசமான அப்படிங்கிறது அவனோட குவாலிட்டியை சொல்கிறது. ஸோ அந்த நல்ல, மோசமான இந்த வார்த்தைகள் வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, குட் பாய், பேட் பாய் அப்படிங்கிறதுலாம் அந்த குட் பேட் அப்படிங்கிறது என்னது? அட்ஜெக்டிவ். ஸோ நார்மலாக அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். ஓகே, ஒரு நவுனை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகே, ஒரு நவுனோட குவாலிட்டிஸை சொல்கிறது தான் வந்து அட்ஜெக்டிவ். ஆனால் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் அப்படின்னா இதே வேலையை தான் பண்ணும். ஓகே, ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கும், ஒரு நவுனோட குவாலிட்டிஸை சொல்லியிருக்கும், ஆனால் அது ஒரு வார்த்தையாக இருக்காது. அது வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் சேர்ந்து வந்திருக்கும், சேர்ந்து வந்து ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கும். அது வந்து நம்ம அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரேஸ்னாலே 2 அல்லது 3 வார்த்தைகள் இருக்கும், 2 அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். மீனிங் ஒன்று தான், பட் ஃப்ரேஸ் அப்படிங்கிறப்ப 2 அல்லது 3 வார்த்தை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்வர்ப். அட்வர்ப்னா என்ன? அட்வர்ப்னா ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். இப்போ அவன் வந்து ஓடுனான், ஓடுறது ஒரு ஒரு செயல். ஓகே, ஒரு ஆக்ஷன், அது வந்து வேர்பு. அவன் வேகமாக ஓடுனான் அப்படிங்கிறது எப்படி ஓடினான்னு சொல்லுதுல, அதாவது அந்த 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 ஓடுறத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, அந்த ஓடுறத இன்னும் கொஞ்சம்
அது எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ அப்போ அந்த எப்படி ஓடுனா, அதாவது வேகமாக ஓடுனா, அந்த வேகமாக அப்படிங்கிறது வந்து என்னது? அட்வர்ப். ஓகே. வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது அட்வர்ப். அட்வர்ப் ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவை கூட டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வரும். அது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ ஒரு வார்த்தை ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா அது அட்வர்ப். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுது, சேர்ந்து ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா அது அட்வர்ப் ஃப்ரேஸ். ஓகே. அதுக்கப்புறம் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். நார்மலாக ப்ரிப்போஷன் அப்படிங்கிறது வந்து இன், ஆஃப், வித் அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம். ஓகே. பட் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னா நார்மலாக எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து இந்த இடத்துல தான். ஓகே. அது அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படிங்கிறப்போ இந்த அட்வர்பியல் ஃப்ரேஸுக்கும் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸுக்கும் தான் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது வந்து அந்த அளவுக்கு கிளியரான ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ அட்வர்புக்கு நான் சொல்லிட்டேன், அட்ஜெக்டிவ்க்கு சொல்லிட்டேன், வேர்புக்கும் சொல்லிடுவேன். ஓகே. ஆனால் இந்த ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ப்ரிப்போஷனை வச்சு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். பட் ப்ரிப்போஷனை வச்சு ஸ்டார்ட் ஆகிறது ஒரு சில நேரம் அட்வர்பாக கூட இருக்கும், ஒரு சில நேரம் அட்ஜெக்டிவாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து அது என்னங்கிறத கண்டுபிடிக்க பார்க்குறீங்க, அது என்ன ஃப்ரேஸ்ன்னு கண்டுபிடிக்க பார்க்குறீங்க. என்னன்னே கண்டுபிடிக்க முடியலன்னா அதை நீங்கள் வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ன்னு போட்டுடலாம். ஓகே. இப்படி மனப்பாடம் பண்ண சொல்கிறோம்னு நினைக்க வேணா, உள்ள கொஸ்டின் வரப்போ நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் அட்வர்ப் ஃப்ரேஸும் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டைமை சொல்கிற மாதிரியும் பிளேஸை சொல்கிற மாதிரியும் வரும். ஓகே. இப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குது, அது எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி வரும். ஓகே. ஸோ அப்போ அது வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா அது டைமை சொல்கிற மாதிரி வந்தாலோ பிளேஸை சொல்கிற மாதிரி வந்தாலோ அது அட்வர்ப் ஃப்ரேஸ்ன்னு நம்ம போட்டுடலாம். அதுவே டைமை பிளேஸை சொல்கிற மாதிரி வந்துட்டு அது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வரல அப்படின்னா, அதாவது அது அட்வர்பாக இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ன்னு போடணும். இது ஒரு ஷார்ட்கட். ஓகே. கன்ஃபியூஸ் ஆகாமல் டக்குன்னு ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிக்கு. ஓகே. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டைமை இல்லைன்னா பிளேஸை பற்றி சொல்கிற மாதிரி வந்திருக்கும். டைமை பற்றியோ பிளேஸை பற்றியோ சொல்கிற மாதிரி வர்றது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்பியல் ஃப்ரேஸாவோ இல்லைன்னா ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸாவோ இருக்கும். ஸோ இதில் நம்ம எதை ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா அந்த அந்த ஃப்ரேஸ் வந்து ஒரு ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு அப்படின்னா அது வந்து அட்வர்பியல் ஃப்ரேஸ். ஆனால் வேர்பை டிஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். இந்த மாதிரி போட்டுருங்க. வெறுமனே ப்ரிப்போஷனை வச்சு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணக்கூடாது. ஓகே. அடுத்த வேர்ப் ஃப்ரேஸ். ஓகே. வேர்ப்னா என்ன? வேர்ப்னா வந்து ஒரு செயலை சொல்கிறது, செயல் மட்டும்தான் இருக்கணும்ட்டு இல்லை. ஓகே. அது வந்து ஒரு வினைச்சொல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். பட் வேர்பே வந்து ஒரு சில நேரம் 2-3 இது சேர்ந்து வரும். ஓகே. அதாவது ஹேவ் ப்ளஸ் V3 வரும், வில் ஹேவ் ப்ளஸ் V3 வரும். ஓகே. வில் ப்ளஸ் V1 வரும். அந்த மாதிரி வருது. ஐ வில் டூ, அந்த வில் டூன்னு சொல்லி வில் டூ ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து வேர்பா அங்கே வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ தனியாக இருந்துச்சுன்னா அது வேர்ப். ஓகே. 2 அல்லது 3 வார்த்தைகள் சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து வேர்ப் ஃப்ரேஸ். ஓகே. வேர்ப் ஃப்ரேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். நார்மலாக இதிலிருந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, ஏன்னா இது ஈஸி, எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. மற்றதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஜிரண்ட் ஃப்ரேஸு இன்ஃபைனிட்டிவ் ஃப்ரேஸுமே வந்து அதிகமாக உங்களுக்கு எக்ஸாமில் வராது. இந்த 4 தான் உங்களுக்கு மெயின். இந்த 4ல் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஏன்னா ஜிரண்ட் இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறதுமே ஒரு நவுன் தான். ஜிரண்ட்னாலுமே வந்து ஐஎன்ஜியில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு. ஓகே. அதாவது ஐஎன்ஜி வச்சு வரக்கூடிய ஒரு வேர்டு. அது நார்மலாக வந்து வேர்பாக இருந்திருக்கும். பட் அது வந்து ஒரு நவுனாக ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ஜிரண்டுன்னு நம்ம சொல்லியிருப்போம். இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது 2 + V1, வேர்போட V1 ஃபார்முக்கு முன்னால் 2+ வர்றது. ஓகே. அதுவுமே நம்ம வந்து நவுனாக ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஒரு சில நேரம் நம்மளுக்கு ஆப்ஷனில் ஜிரண்ட் ஃப்ரேஸ் இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ்ன்னு கொடுக்கலன்னா அதை நவுன் ஃப்ரேஸ்ன்னு கூட எடுக்கலாம். ஓகே. ஸோ ஜிரண்ட் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஐஎன்ஜி இருக்கக்கூடிய வார்த்தையில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி 2-3 வார்த்தைகள் இருக்கும். அது வந்து நம்ம ஜிரண்ட் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2 + V1 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் இன்னும் 2-3 வார்த்தைகள் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து வர்றதை வந்து நம்ம இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய நவுன் ஃப்ரேஸ், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், அட்வர்ப் ஃப்ரேஸ், ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ், இந்த 4 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருந்தால் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வரும். இதில் இருந்தால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இப்போ 1 by 1 பார்க்கலாம். இப்போ நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னா நவுன்னாலே வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்டாவோ இல்லைன்னா ஆப்ஜெக்டாவோ வரக்கூடியது. ஓகே. ஒரு பெயர் சொல். ஓகே. பட் நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னா நவுன்னா வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக வரும், ஒரு பெயரை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. பட்
2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் சேர்ந்து வந்து இதே நவுனுக்கான வேலையை பார்த்துச்சு, அதுவும் வந்து நவுனை ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது நவுன் ஃப்ரேஸ். ஓகே. ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அது வந்து என்ன, யார், யாரை, யாருடைய அப்படிங்கிற மாதிரி மீனிங் தரும். ஓகே. யார், என்ன, யாரை அப்படிங்கிற மாதிரி மீனிங் தரும். ஓகே. வாட், ஹூ, ஹூம் அந்த மாதிரி கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவுன் ஃப்ரேஸ். ஓகே. ஸோ நவுன் ஃப்ரேஸுக்கு மட்டும்தான் நான் இந்த மாதிரி கீவேர்டு கொடுத்துருப்பேன். ஏன்னா அதுக்கு தான் கொஞ்சம் ஒரு சில நேரம் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே. இந்த கீவேர்டை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மற்றதுக்கெல்லாம் எந்த கீவேர்டுமே நான் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஓகே. அடுத்ததா இது நான் ஆல்ரெடி சொன்னதான். ஓகே. நவுன் ஃப்ரேஸ்னால் என்னங்கிறத சொல்லிட்டேன். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். த ஒயிட் கார். ஓகே. ஒயிட் கார் இது மொத்தமாக சேர்த்து ஒரு பொருளை தான் குறிக்குது. ஓகே. அது என்ன மாதிரி பொருள் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம நவுன் ஃப்ரேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே. மை இங்கிலீஷ் டீச்சர் இது ஒரு பர்சனை தான் குறிக்குது. மொத்தமாக இந்த 3 வார்த்தைகள் சேர்ந்தாலுமே ஒரு பர்சனை தான் குறிக்குது. அப்போ இது வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ். ஓகே. வெறுமனே டீச்சர்னா நவுன், வெறுமனே கார்னா நவுன், பட் அது கூட இதெல்லாம் சேர்ந்து வருது அப்படின்னா அது வந்து நவுன் ஃப்ரேஸ். ஓகே. த புக் ஷாப். ஓகே. வெறுமனே ஷாப்னா நவுன், த புக் ஷாப் அப்படின்னு சேர்ந்து வருது அப்படின்னா அது வந்து நவுன் ஃப்ரேஸ். ஏன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் வந்துருச்சு, பட் நவுனாக தான் அதுவும் ஆக்ட் பண்ணுது. ஓகே. இதுவும் சப்ஜெக்டாவோ ஆப்ஜெக்டாவோ தான் வரப்போகுது. ஓகே. இப்போ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் பாருங்கள். த பிங்க் ஹவுஸ் இஸ் ஃபார் சேல். இந்த இடத்துல த பிங்க் ஹவுஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஓகே. ஏன்னா அதுக்கான வேர்ப் அதுக்கப்புறம் வருது. அப்போ இது வந்து சப்ஜெக்டாக தான் இருக்கும். பட் சப்ஜெக்டில் 3 வார்த்தைகள் சேர்ந்து வந்திருக்கு. அப்போ அது வந்து நவுன் கிடையாது, நவுன் ஃப்ரேஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் என் பாய் ஆஃப் கிளாஸ் 10 பிகேம் த ஹவுஸ் கேப்டன். ஸோ பிகேம்ங்கிறது ஒரு வேர்ப் இருக்குது, கண்டிப்பாக அதுக்கான சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகே. ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து பாய் தான். அந்த பாய் வந்து 10th கிளாஸ் படிக்கக்கூடிய பாய்னு சேர்ந்து வந்திருக்கு. ஓகே. எந்த பாய்னு சொல்லி அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ். ஓகே. ஸோ இது ஒரு நவுனாக தான் ஆக்ட் பண்ணுது, நவுன் ஃப்ரேஸ்ன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கொஷின்ஸ் பார்ப்போம், கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். அடுத்ததாக பாருங்கள், வேர்ப் ஃப்ரேஸ் பற்றி அதிகமாக கேட்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஹேவ் woken up, யூ ஹேவ் woken up எவ்ரி ஒன் இன் த ஹவுஸ். ஸோ ஹேவ் ப்ளஸ் V3 அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இது சேர்ந்து வந்திருக்கு. ஒரு வேர்பு 2 வார்த்தையாக கூட வரலாம். ஓகே. ஹேவ் ப்ளஸ் V3, ஹேஸ் ப்ளஸ் V3, ஹேவ் பீன் ப்ளஸ் அந்த மாதிரியும் வரலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து ஹேவ் பீன் ப்ளஸ் V3 அந்த மாதிரிலாம் வர்றது வந்து வேர்ப் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வேர்ப் ஃப்ரேஸ் பற்றி நம்ம அதிகமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஷின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இது பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். ஓகே. ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் வந்து நார்மலாக ப்ரிப்போஷனை வச்சு ஸ்டார்ட் ஆகும் அந்த ஃப்ரேஸு. ஆன் த போட், ஆன்ங்கிறது தனியாக ஒரு ப்ரிப்போஷன், ஓவருங்கிறது ப்ரிப்போஷன், ஓவர் த ட்ரீ, இன் த ஸ்கூல். ஓகே. ஸோ ப்ரிப்போஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நவுன் இருக்கும். ஓகே. அதுக்காக நவுன் இருக்குதுங்கனால இது நவுன் ஃப்ரேஸ்னு சொல்லக்கூடாது. ப்ரிப்போஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நவுன் இருக்கும், ஒரு பிளேஸை குறிக்கிற மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ பிளேஸை குறிக்கிற மாதிரியோ டைமை குறிக்கிற மாதிரியோ வந்து அந்த ஃப்ரேஸ் வந்து அது வந்து அட்வர்பாக இல்லாமல் இருந்துச்சுன்னா, அட்வர்ப் ஃப்ரேஸாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸாக இருக்கும். இது ஒரு ட்ரிக்கு, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை தாண்டி வந்து கொஷின்ஸ் வராது. ஓகே. த ப்ரெசன்ட் இன்சைட் த பிக் பாக்ஸ் இஸ் மைன். ஓகே. இன்சைட் அப்படிங்கிறது ப்ரிப்போஷன். ஓகே. இன்சைட் த பிக் பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது. ஓகே. இது ஒரு பிளேஸ்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் இது வந்து எதுவும் வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுதா? இல்லை. ஓகே. இஸ்ங்கிறதா அங்கே வேர்பு. இந்த இஸ்ஸை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கா? வரல. அப்போ இது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். ஒருவேளை வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருந்துச்சு அப்படின்னா அது வந்து அட்வர்பியல் ஃப்ரேஸ். சிம்பிள். ஓகே. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். கண்டிப்பாக இதை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் வராது. ஸோ அடுத்ததான் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அட்ஜெக்டிவ்னால என்னது? ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது. அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் அப்படின்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான், பட் 2 அல்லது 3 வார்த்தைகள் இருக்கும். ஓகே. டிஸ்கிரைப் எ நவுன் ஆர் ப்ரொனவுன். ஓகே. ரிச் இன் கைண்ட்னஸ், அதாவது நவுனோட குவாலிட்டியை சொல்கிறது. ஓகே. ரிச் இன் கைண்ட்னஸ். ஓகே. பிரேவ் அட் ஹார்ட், இதெல்லாம் வந்து ஒரு பர்சனை பற்றி சொல்கிறாங்க அப்படி மாதிரி எடுத்துக்கலாம். அந்த பர்சனோட குவாலிட்டிஸை சொல்கிறாங்க. பட் அந்த குவாலிட்டியை ஒரே வார்த்தையில் சொல்லியிருந்தால் அது அட்ஜெக்டிவாக இருந்திருக்கும். 2-3 வார்த்தைகள் சேர்ந்து வந்ததுனால அது வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸாக மாறிடுச்சு. ஓகே. வி பாட் சேர்ஸ் மேட் ஆஃப் வுட் ஃபார் அவர் ஆடிட்டோரியம். இப்போ இந்த சேருங்கிறது இங்கே ஒரு நவுன். ஓகே. என்ன வாங்கணும்? சேர் வாங்கணும். இது வந்து ஒரு நவுன். அது என்ன சேரு? மேட் ஆஃப் வுட்டில் பண்ணியிருந்த சேரு. ஸோ இந்த சேரை பற்றி இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுது, அந்த சேரோட குவாலிட்டியை சொல்லுது. பட் சொல்கிற வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையாக இல்லாமல் 2-3 வார்த்தை சேர்ந்து வந்திருக்கு. மேட் ஆஃப் வுட்னு சொல்லி சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து அட்ஜெக்டிவ் கிடையாது, அட்ஜெக்டிவ்
ஃப்ரேஸ். ஓகே, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நார்மலாக நவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தா அதை வச்சு நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை வச்சு கண்டுபிடிப்பீங்க. பட் அதே மீனிங் தரக்கூடிய 2-3 வார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த ஃப்ரேஸில் வந்துடும். நவுன் ஃப்ரேஸ், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், அட்வர்ப் ஃப்ரேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் அட்வர்ப் ஃப்ரேஸ். அட்வர்ப்னாலே வந்து அது வந்து வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். ஒரு சில நேரம் இது வந்து அட்ஜெக்டிவை கூட டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வரும். அப்படி ஒரு தனியாக ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து அட்வர்ப். பட் 2 வார்த்தை 3 வார்த்தை சேர்ந்து வந்திருக்குது அப்படின்னா அது வந்து அட்வர்ப் ஃப்ரேஸ். ஓகே, இன் அ லவுட் வாய்ஸ், அவன் பேசினது வந்து ஒரு ஆக்ஷன். ஓகே, அது வந்து ஒரு வேர்பு. எப்படி பேசினா அப்படின்னு சொல்லி அவன் பேசினதை இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணதில்ல, அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, ஆனால் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு 2-3 வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 4 வார்த்தைகள் வந்திருக்கு. அப்போ இது வந்து அட்வர்ப் ஃப்ரேஸ். ஓகே, வித் கிரேட் கேர், இன் த மார்னிங். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்ப் ஃப்ரேஸாக இருக்கும். வெறுமனே இதை மட்டும் வச்சுக்கிட்டு இது அட்வர்ப் ஃப்ரேஸ் நம்ம சொல்லக்கூடாது. சென்டென்ஸ் வச்சு பார்த்தா தான் தெரியும். ஓகே, when the patient was taken to the emergency ward, the doctors rushed there in a hurried manner. Okay, so இப்போ doctors rushed there in a hurried manner. ஸோ இந்த இடத்துல வந்து in a hurried manner அப்படிங்கிறது வந்து என்ன ஃப்ரேஸ்? இது ஒரு ஃப்ரேஸ் தான். ஏன்னா 4 வார்த்தை இருக்குது, அப்போ கண்டிப்பாக ஒரு ஃப்ரேஸ் தான். ரொம்ப வேகமாக, ரொம்ப பரபரப்பா அப்படிங்க மாதிரி போனாங்க. ஓகே, அந்த மாதிரி போனாங்க. ஓகே, போனாங்க, ரஷ்டு தர் வேகமாக போனாங்க, ரஷ்டு தர் இன் ஹரிடு மேனர். ஸோ ரஷ்ட் அப்படிங்கிறது வந்து வேர்பு. எப்படி, ரொம்ப அவசரமாக அப்படிங்கிற மாதிரி இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்தனால இந்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்ப் ஃப்ரேஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஜெரண்ட் ஃப்ரேஸ். ஜெரண்ட் ஃப்ரேஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெரண்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணும். ஜெரண்ட்னாலே வந்து என்னது, ஐஎன்ஜியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். ஓகே, ஸோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. பட் அந்த இடத்துல அது வந்து ஐஎன்ஜியாக இருந்தாலும் வேர்பாக வந்திருக்காது, ஜெரண்டாக வந்திருக்கும். ஜெரண்ட்னா வந்து நவுனை ஆக்ட் பண்ணும் அப்படிமா நம்ம ஆல்ரெடி முன்னாலே படிச்சிருக்கோம். ஓகே, இதை வச்சு கொஸ்டின்ஸ் அதிகமாக வராது, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ரன்னிங் எவரி மார்னிங், ரன்னிங் எவரி மார்னிங். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரன்னிங் அப்படிங்கிறது ஒரு ஜெரண்ட். ஓகே, நார்மலாக வேர்பு வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் தனியாக வராது, ஆமிசார் வாஸ்வர் கூட சேர்ந்து தான் வரும். தனியாக வருது அப்படின்னால இது வந்து ஜெரண்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ரன்னிங் எவரி மார்னிங், ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட், ரீடிங் புக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஜிரண்ட். ஓகே, இந்த ஜிரண்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி மொத்தமாக 2-3 வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா அது வந்து ஜிரண்ட் ஃப்ரேஸ். வாட்சிங் டிவி, இதெல்லாமே வந்து ஜிரண்ட் ஃப்ரேஸ். ஓகே, அதே மாதிரி தான் இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னாலே வந்து என்னது, 2 + V1 வந்திருக்கும். 2 + வேர்போட V1 ஃபார்ம் வந்து வந்திருக்கும். ஓகே, டு வின் த ப்ரைஸ், டு ஹெல்ப் அதர்ஸ், டு லேர்ன் நியூ ஸ்கில்ஸ். ஸோ தனியாக வந்துருந்தால் அது வந்து இன்ஃபினிட்டிவ். பட் சேர்ந்து இந்த மாதிரி சேர்த்து நம்ம எடுக்கிறப்போ, ஒரு ஃப்ரேஸாக எடுக்கிறப்போ அது வந்து இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகே, இதில் இருந்தும் அதிகமாக கொஷின்ஸ் வராது. மேக்ஸிமம் நான் சொன்ன அந்த 4 தான். ஓகே, நவுன் ஃப்ரேஸு, அடுத்த ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸு, அட்வர்பு, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். இந்த 4ல் இருந்தால் அதிகமாக உங்களுக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸும் அதை வச்சு தான் இருக்க போகுது. மற்றதெல்லாம் உங்களுக்கு கேட்டாலும் ஈஸி தான். ஓகே, இப்போ இது ஒரு கொஷின். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ், இப்போ நம்ம டோட்டலாக வந்து இதுக்கப்புறம் 9 கொஷின் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போதைக்கு வந்து உங்களுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஒரு ஃப்ரேஸ்னால் என்ன, அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அப்போ கொஷினை வந்து உங்களால் ஓரளவு ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ஒவ்வொரு கொஷினையும் நான் காட்டுறப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நான் என்ன சொல்கிறேன்னோ அதோட மேட்ச் ஆகுதான்ட்டு பார்த்துட்டு 9 கொஷினில் உங்களுக்கு எத்தனை கரெக்டாக வந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். யூடியூப்பில் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கோர்ஸில் கமெண்ட்லாம் பண்ண முடியாது, நீங்கள் வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 சென்டென்ஸில் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னால் என்ன, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் கண்டிப்பாக இருக்கணும். அது அட்ஜெக்டிவ்க்கான வேலையை பார்க்கணும். அதாவது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கணும். அதுதான் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸாக இருக்கும். ஓகே, இப்போ ராம் ரேன் வித் எ கிரேட் ஸ்பீடு. ஓகே, இப்போ ராமுங்கிறது ஒரு சப்ஜெக்ட், ரேனுங்கிறது வேர்ப், வித்துங்கிறது ப்ரிப்போஷன், ஏங்கிறது ஆர்டிக்கிள். அதே மாதிரி ஸ்பீடுங்கிறது இந்த இடத்துல நவுனாக வந்திருக்கு. கிரேட் ஸ்பீட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. ஓகே, அட்ஜெக்டிவ் வந்துருச்சு, அப்போ இதுதான் மட்டும் போட்டக்கூடாது. இவங்க கேட்டிருக்குது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸு. அட்ஜெக்டிவ் எங்கே இருக்குன்ட்டு கேட்கல. ஓகே, இந்த தப்பு நிறைய பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நவுன் ஃப்ரேஸ்னால் நவுன் மட்டும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸில் நவுன் இருக்க தான் செய்யும்.
ஓகே. ஆனால் 2-3 வார்த்தைகள் சேர்ந்து நவுனாக ஆக்ட் பண்ணுறது தான் நம்ம நவுன் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னால் அட்ஜெக்டிவ் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அட்ஜெக்டிவ் நிறையா சென்டென்ஸில் இருக்கும். பட் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் அப்படின்னா 2-3 வார்த்தைகள் சேர்ந்து அது அட்ஜெக்டிவாக ஆக்ட் பண்ணும். ஓகே. அப்போ இந்த இடத்துல இது வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் கிடையாது. ஓகே. ராம் ரேன் வித் அ கிரேட் ஸ்பீடு, இதை மொத்தமாக நான் எடுத்துக்கிறேன். வித் அ கிரேட் ஸ்பீடு மொத்தமாக எடுத்துக்கிறேன். இப்போ இது ப்ரிப்போஷனை வச்சு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுறக்கூடாது. நான் சொன்ன மாதிரி வெறுமனே இந்த ஒரு பாயிண்டை வச்சு அது ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஓகே. இப்போ இது எதை குறிக்குது? வித் அ கிரேட் ஸ்பீடு, ரொம்ப ஸ்பீடாக என்ன பண்ணா அவன் ஓடுனா. ஓகே. ஸோ ரேன் அப்படிங்கக்கூடிய இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இந்த ஃப்ரேஸ் இருக்குது. அப்போ இது வந்து என்னது? இது வந்து அட்வர்ப் ஃப்ரேஸ். ஓகே. அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் கிடையாது, அட்வர்ப் ஃப்ரேஸ். அப்போ இது ஆன்சர் கிடையாது. The chief lived in a house built of stone. Okay. House built of stone. இப்போ இந்த இடத்துல பாருங்க, the chief lived, இது வந்து சப்ஜெக்ட் வேர்ப், சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு கிளாஸ். ஓகே. ராம் ரேன் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். ஓகே. நம்மளுக்கு ஃப்ரேஸ் தான் கேட்டிருக்கேன், நம்ம கிளாஸை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன் அ ஹவுஸ், இன் அ ஹவுஸ் பில்ட் ஆஃப் ஸ்டோன். ஹவுஸ் பில்ட் ஆஃப் ஸ்டோன். ஹவுஸுங்கிறது ஒரு நவுன். ஓகே. ஒரு பெயர் சொல், ஒரு 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 வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் சொல் தான். ஓகே. ஹவுஸுங்கிறது ஒரு நவுன். நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தானே இந்த பில்ட் ஆஃப் ஸ்டோன் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதாவது என்ன மாதிரி ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவுஸுங்கிறது ஒரு நவுன், நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இந்த பில்ட் ஆஃப் ஸ்டோன், கல்லில் கட்டப்பட்ட வீடு. ஓகே. கல்லால் கட்டப்பட்ட வீடு அப்படிங்கிற மாதிரி இந்த பில்ட் ஆஃப் ஸ்டோன் வந்திருக்கு. அப்போ இந்த பில்ட் ஆஃப் ஸ்டோனுங்கிறது ஒரு ஃப்ரேஸ். ஓகே. 3 வார்த்தைகள் வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஃப்ரேஸ். இது என்ன ஃப்ரேஸு? இந்த ஹவுஸுங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. அது என்ன மாதிரி ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். ஓகே. பட் பில்ட் ஆஃப் ஸ்டோனில் பில்ட்டோ ஸ்டோனோ அட்ஜெக்டிவ் கிடையாது. பில்ட்டுங்கிறது நார்மலாக தனியாக பார்த்தா வேர்பு, ஆஃப்ங்கிறது தனியாக பார்த்தா ஒரு ப்ரிப்போஷன், ஸ்டோனுங்கிறது தனியாக பார்த்தா அது இன்னொரு நவுன் தான். ஓகே. ஆனால் இந்த இடத்துல அட்ஜெக்டிவாக தனியாக ஒரு வார்த்தை கூட வரல, ஆனால் 3 சேர்ந்து ஒரு அட்ஜெக்டிவாக ஆக்ட் பண்ணுதில்ல, அப்போ இது வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். ஓகே. அதுக்காக அட்ஜெக்டிவ் ஆக்ட் பண்ணுற இடத்துல எப்போவுமே அட்ஜெக்டிவ்ங்கிற வேர்டே வராது அப்படிங்கிற நான் சொல்ல வரல. நீங்கள் அந்த வேர்டை மட்டும் பார்த்துட்டு டிசைட் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் இருந்துச்சு, ஆனால் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் இல்லை. ஸோ இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்க வந்து நவுன் ஃப்ரேஸ்னால் நவுனை மட்டும் தேடுவாங்க, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னால் அட்ஜெக்டிவ் எங்கே இருக்குன்னு தேடுவாங்க. அப்படி கிடையாது. கம்ப்ளீட் மீனிங் பார்க்கணும். 2-3 வார்த்தைகள் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அந்த அந்த நவுனாவோ இல்லைனா வேர்பாவோ இல்லைனா அட்ஜெக்டிவாவோ ஆக்ட் பண்ணுது அப்படின்னா அதுதான் அந்த ஃப்ரேஸ் அப்படிங்கிற நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் மெயினாக எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக யோசிச்சுக்கோங்க. ஓகே. இங்கே ஹவுஸுங்கிற அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி பில்ட் ஆஃப் ஸ்டோன் அப்படிங்கக்கூடிய இந்த 3 வார்த்தைகளும் சேர்ந்து வந்துச்சு. தனியாக அந்த வார்த்தைகளும் அட்ஜெக்டிவ் இல்லாட்டியுமே இந்த 3 வார்த்தையும் சேர்ந்து இந்த ஹவுஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னால இந்த 3 வார்த்தையும் சேர்ந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ மற்ற கொஸ்டின் பாருங்கள். த க்ரௌட் அப்படிங்கிறது ஒரு நவுன், ஹால்டடுங்கிறது வேர்பு, நவுனும் வேர்பும் வருது, அதாவது சப்ஜெக்டும் வேர்பும் வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு கிளாஸ். ஓகே. இன் பஜார், இன் பஜார் இது ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கோம். இன் பஜார் இப்போ இன்ல வந்திருக்கு. அப்போ இது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். இது ரெண்டும் சேர்ந்தா ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ இன் பஜார் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது? இது வந்து ஒரு பிளேஸை குறிக்குது. பிளேஸையோ டைமையோ குறிக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் வந்து ஒரு பிளேஸையோ டைமையோ குறிக்குதுன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? அது வந்து அட்வர்பாக இருக்கலாம், இல்லைனா அது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸாக இருக்கலாம். அட்வர்ப் ஃப்ரேஸாக இருக்கலாம், இல்லைனா ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸாக இருக்கலாம். ஓகே. ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு அது வந்து வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுதா, ஒரு வேர்பை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லுதா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி சொல்லியிருந்தால் அட்வர்ப் ஃப்ரேஸு, சொல்லலைன்னா அது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். ஓகே. இப்போ ஹால்டட், அவங்க ஹால்ட் பண்ணாங்க, அந்த க்ரௌட் வந்து ஹால்ட் பண்ணாங்க இந்த இடத்துல பஜாரில். ஓகே. ஸோ ஹால்ட் அப்படிங்கிறது வேர்பு, எங்கே அப்படின்னு சொல்லி இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்தனால இது வந்து அட்வர்ப் ஃப்ரேஸ். ஓகே. இது வந்து அட்வர்ப் ஃப்ரேஸ். இதுவும் ஆன்சர் கிடையாது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு சென்டென்ஸுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. வென் ஐ வாஸ் யங். ஓகே. இங்கே வந்து பாருங்கள், ஐ வாஸ் யங். ஓகே. இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்குது. இது வந்து ஒரு கிளாஸ். ஐ தாட், இதுவுமே சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் வந்துச்சு. இதுவுமே ஒரு கிளாஸ். இது ஒரு கிளாஸு, இது ஒரு கிளாஸ். ரெண்டுமே கிளாஸ் தான் இருக்குது. இதில் வந்து ஃப்ரேஸ் கிடையாது. ஓகே. நம்மளுக்கு ஃப்ரேஸ் தான் கேட்டிருக்கேங்க. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 2வது ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும்.
அடுத்தது பாருங்க, தட் பார்க்கிங் டாக்ஸ் ஷெல்டம் பைட் இஸ் நாட் குவைட் ட்ரூ. இப்போ இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய வேர்டு இது வந்து என்ன ஃப்ரேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது நவுன் ஃப்ரேஸா, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸா, அட்வர்பியல் ஃப்ரேஸா, நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்குள்ள இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா தட் பார்க்கிங் டாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு, பைட் அப்படின்னு சொல்லி வேர்ப் வந்திருக்கு. ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் வந்துருச்சு. அப்போ இது ஃப்ரேஸே கிடையாது, நன் ஆஃப் தீஸ்ன்னு போட்டக்கூடாது. ஓகே, இந்த சென்டென்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு பாருங்க. இப்போ இங்கே ஒரு வேர்ப் வந்திருக்கு. ஓகே, இஸ் நாட் குவைட் ட்ரூ, அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு வேர்ப் வந்திருக்கு. வேர்பு தனியாலாம் வராது, அது கூட கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கும். சப்ஜெக்ட் என்ன? இதுதான் சப்ஜெக்ட். ஓகே, இதுதான் சப்ஜெக்ட். வாட் அப்படிங்கக்கூடிய கொஸ்டினுக்கு இங்கே ஆன்சர் வரும். ஓகே, எது உண்மை இல்லை, எது உண்மை இல்லை அப்படிங்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வருதா? உண்மை இல்லாதது எது? இஸ் நாட் குவைட் ட்ரூ, அது உண்மை இல்லை. எது? தட் பார்க்கிங் டாக்ஸ் ஷெல்டம் பைட், குறைக்கும் நாய் கடிக்காது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல குலைக்கும் நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லி மொத்தமா ஒரு ஃப்ரேஸை ஆக்ட் பண்ணியிருக்கு, அது உண்மை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேஸை ஆக்ட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு வேர்ப் வந்திருக்கு. அப்போ வேர்புக்கான சப்ஜெக்டாக தான் இதை ஆக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ மொத்தமாக இது எல்லாம் சேர்ந்தே வந்து ஒரு நவுன் ஆக்ட் பண்ணியிருக்கு. அப்போ இது வந்து நவுன் ஃப்ரேஸ். ஓகே, 2 அல்லது மேற்பட்ட வார்த்தைகள் சேர்ந்து நவுனாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னா அது நவுன் ஃப்ரேஸ். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஐ வாஸ் வாக்கிங் ஓவர் த பிரிட்ஜ். இப்போ பிரிட்ஜுங்கிறது வந்து என்னது? ஒரு பிளேஸ். பிரிட்ஜுங்கிறது ஒரு பிளேஸ். ஓகே, ஓவர் த பிரிட்ஜுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிளேஸை சொல்கிறது வந்து ஒன்று அட்வர்பியல் ஃப்ரேஸாக இருக்கும், இல்லைன்னா ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸாக இருக்கும் அப்படிங்கிற நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்போ அதில் எப்படி நம்ம செக் பண்ணணும்? அது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வருதான்ட்டு பாருங்கள். அப்படி வந்திருந்தால் அது வந்து அட்வர்பியல் ஃப்ரேஸ், இல்லைன்னா அது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். இப்போ ஓவருங்கிறது ஒரு ப்ரிப்போஷன் தான். இது நிறைய பேர் வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்மளுக்கு ஆப்ஷனில் இல்லை, அதனால் தப்பிச்சுக்குவீங்க. பட் ஆப்ஷனில் இருந்தால் நிறைய பேர் வந்து இப்படி தான் படிச்சிருப்பாங்க. ப்ரிப்போஷனில் வச்சு ஸ்டார்ட் பண்ணதுன்னா அது ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ன்னு போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி. ப்ரிப்போஷன் வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நவுன் வந்திருக்கும், அப்போ அது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ன்னு போடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அப்படி தான் ஞாபகம் வச்சிருக்காங்க. ஈவன் நிறைய பேர் அப்படி தான் டீச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. ஓகே, இப்போ இது என்ன மீனிங் தருது? வாக்கிங், எங்கே நடந்தேன்? ஐ வாஸ் வாக்கிங், எங்கே நடந்தேன்? பிரிட்ஜில். ஓகே, ஸோ அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வருது. இப்போ வாக்கிங் அப்படிங்கிறது வேர்பு. ஸோ அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. அப்போ இது வந்து அட்வர்ப் ஃப்ரேஸ். ஓகே, வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்தனால இது வந்து அட்வர்ப் ஃப்ரேஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தா பாருங்க, இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இப்போ கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்னா கேட்டுங்கிறது பூனை, டாக்ஸுங்கிறது நாய். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு 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 உயிருள்ள பொருள். ஓகே, ஸோ ஒரு உயிருள்ள ஒரு மிருகம். ஓகே, அப்போ இது ஒரு நவுனு, இது ஒரு நவுனு, 2 நவுன் சேர்ந்து வந்திருக்கு. அப்போ நவுன் ஃப்ரேஸ். தப்பு. ஓகே, ஏன்னா 2 நவுன் சேர்ந்து வந்து அது நவுன் ஃப்ரேஸாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, மீனிங் பார்க்கணும். இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப ஹெவியா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், ரொம்ப அடமழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ ரெய்னிங் பெய்யுது, மழை பெய்யுது. எப்படி மழை பெய்யுதோ அடமழை பெய்யுது, ரொம்ப அதிகமாக ஹெவியாக பெய்யுது அப்படின்னு சொல்லி எப்படி பெய்யுது அப்படின்னு சொல்லி இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கா? அப்போ இது வந்து அட்வர்பியல் ஃப்ரேஸ். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேர்பை டிஸ்கிரைப் பண்ண மாதிரி வந்தனால இது வந்து அட்வர்பியல் ஃப்ரேஸ். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நவுன் ஃப்ரேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நவுன் ஃப்ரேஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. நவுன் எதுன்ட்டு கிடையாது, எல்லாத்துலேயுமே நவுன் இருக்கும். நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னா 2 அல்லது 3 வார்த்தைகள் இருந்திருக்கும், அது வந்து நவுனாக ஆக்ட் பண்ணும், அதுதான் நவுன் ஃப்ரேஸ். ஓகே, ஐ கன்சிடர் ஹர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் 3 வார்த்தைகள் இருக்குது. பட் இங்கே வந்து இது ஒரு நவுனாக தான் ஆக்ட் பண்ணுது, அது ஒரு பர்சனை தான் குறிக்குது. ஓகே, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஓகே, ஐ கன்சிடர் அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து கிளாஸ். ஓகே, நம்ம இதை தான் பார்க்கணும். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இது வந்து ஒரு நவுனாக தான் இங்கே வந்து ஆக்ட் பண்ணுது. ஓகே, அவ யார்? அவ வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, இங்கே அவங்க கூடிய ஒரு சப்ஜெக்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடக்கூடாது. அவளுடைய குவாலிட்டியெல்லாம் சொல்லலை, குவாலிட்டியை சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். ஓகே, அவள் நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி குவாலிட்டியை சொல்லியிருந்தா அது வந்து அட்ஜெக்டிவ். அவ அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு நவுன் தான். பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நவுன் தான். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து நவுன் ஃப்ரேஸ். ஓகே, அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். இதில் தான் நவுன் ஃப்ரேஸ் இருக்குது. த பிக் பக் அண்டர் த காட். ஸோ பக்னா வந்து ஒரு வண்டு இல்லைனா ஒரு மூட்டை பூச்சி அப்படி மாதிரி சொல்லலாம்.
காட்டுக்கு கீழே வந்து காட்டில் வந்து அடியில் அந்த மாதிரி வண்டு இருக்குது, இல்லைன்னா மூட்டைப்பூச்சி இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அண்டர் த காட், அண்டருங்கிறது ஒரு ப்ரிப்போஷன். அப்போ இது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ன்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, அண்டர் த காட்டுங்கிறது பிளேஸை குறிக்குது. பிளேஸை குறிக்குது. பிளேஸை குறித்தா அது வந்து ஒன்று அட்வர்ப் ஃப்ரேஸாக இருக்கலாம், இல்லைன்னா அது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸாக இருக்கலாம். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இது ஃபஸ்ட்டு அட்வர்ப் ஃப்ரேஸான்னு செக் பண்ணுங்கள், அது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா அது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ன்ட்டு போட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து வேர்பே இல்லை. ஏன்னா இது சிம்பிளாக தான் கொடுத்துருங்க, பிக் பக் அண்டர் த காட்டுன்னு சொல்லி பாதியாக தான் கொடுத்துருக்காங்க, முழுசாக கொடுக்கல. ஸோ அப்போ இது வந்து வேர்பெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வரல. ஓகே, ஆனால் பிளேஸை குறிக்கிற மாதிரி வந்திருக்கு. அப்போ இது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸை நம்ம வந்து போட முடியும். யூ ஷுட் கோ ரைட் நவ், ரைட் நவ், கோ ரைட் நவ், ஷுட் கோ ரைட் நவ். ஷுட் கோ அப்படிங்கிறது வந்து என்னது, வேர்ப் ஃப்ரேஸ்ன்னு சொல்லலாம். இப்போவே போகணும், இப்போவே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ இந்த போகிறத வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறாங்க, எப்போ போகணும் அப்படின்ட்டு. ஸோ வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. அப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அட்வர்ப் ஃப்ரேஸ். ஓகே, நியர் த ஓஷன், வெறுமனே இதை மட்டும் வச்சுக்கிட்டு இது வந்து என்ன ஃப்ரேஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இது வந்து பிளேஸை சொல்கிற மாதிரி வந்திருக்கு, ஓஷனுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஓஷனுக்கு பக்கத்துலன்னு சொல்லி பிளேஸை சொல்கிற மாதிரி வந்திருக்கு. அப்போ இது வந்து அட்வர்ப் ஃப்ரேஸாகவும் இருந்திருக்கலாம், ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸாகவும் இருந்திருக்கலாம். கண்டிப்பாக நவுன் ஃப்ரேஸ் கிடையாதுன்னு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். அப்போ இது ஆன்சர் கிடையாது, இதுதான் அங்கே வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். வி ஆர் பிளானிங் டு ஆர்டர் ஃபுட் டியூரிங் த பிரேக். இப்போ டியூரிங் த பிரேக் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, பட் வெறுமனே டியூரிங் த பிரேக் அப்படிங்கிறத வச்சுட்டு இது என்ன ஃப்ரேஸ் நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்ம மொத்த சென்டென்ஸையும் பார்த்துட்டு சொன்னோம்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வி டியூரிங் த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விங்கிற சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இது வந்திருக்கா? இல்லை. ஓகே, ஸோ அப்போ இது வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் கிடையாது, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் கிடையாது. இன்டர்ஜெக்ஷனல் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது நார்மலாக கேட்க மாட்டாங்க. ஸோ அது என்னன்னு வேணால் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்டர்ஜெக்ஷனல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓ, அவுச், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆ, பிராவோ, இந்த மாதிரி ஆச்சரியக்குறி வரும்ல, அந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் இருக்கும்ல, அதை தான் வந்து இன்டர்ஜெக்ஷனல் சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அந்த ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தெரியணும்னு கூட அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, பட் நம்மளுக்கு இந்த 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயுமே வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் இல்லைன்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஓகே, வேர் பிளானிங் டியூரிங் த பிரேக், வேர் பிளானிங் டியூரிங் த பிரேக். பிரேக்கப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி மீனிங் இங்கே இல்லையே. பிரேக்கப்போ ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் தான் வந்திருக்கு. அப்போ இந்த வேர்பையும் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வரல. அப்போ இது வந்து அட்வர்பியல் ஃப்ரேஸும் கிடையாது, அப்போ ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் தான். ப்ரிப்போஷனை வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸை வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு மற்ற எந்த ஃப்ரேஸுமே இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ன்னு போட்டுடலாம். அதில் நம்ம ஒரு 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 ட்ரிக் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நம்ம வந்து அதுக்கு இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட் வந்து ப்ரிப்போஷனை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மெயின் பாயிண்ட்டு. ஆனால் வெறுமனே ப்ரிப்போஷனில் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸாக இருக்காது, அது மேக்ஸிமம் அட்வர்பியல் ஃப்ரேஸாகவும் வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இது வந்து அட்வர்பியல் ஃப்ரேஸ் இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மிச்சம் இருக்குது. அப்போ வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த புக் இஸ் ஆன் த டேபிள். ஸோ ஆன் த டேபிள், ஆன் த டேபிள் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், டேபிள் மேலே. ஸோ பிளேஸ் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், அட்வர்பியல் ஃப்ரேஸாவோ இல்லைனா ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸாவோ இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ நம்ம என்ன செக் பண்ணணும், அது வந்து ஃபஸ்ட்டு அட்வர்பியல் ஃப்ரேஸாக ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கான்ட்டு பாருங்கள். இப்போ ஆன் த டேபிள், புக் இஸ் ஆன் த டேபிள், இஸ்ஸுங்கிற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கா? இல்லை. ஓகே, ஆனால் இது வந்து ப்ரிப்போஷனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது வந்து அட்வர்பியல் ஃப்ரேஸ் கிடையாது, வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வரல. ஓகே, புக்குங்கிறத பற்றியும் சொல்கிற மாதிரி வரல, புக்கோட குவாலிட்டியை சொல்கிற மாதிரியும் வரல. அப்போ அதுக்கப்புறம் 2+V1 வரல, இன்ஃபினிட்டிவ் கிடையாது, வேர்பும் கிடையாது, நவுனும் கிடையாது. இது நவுனாக வந்திருக்கா? இல்லை. ஓகே, புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படிங்கிறது நவுன் கிடையாது. டேபிள்ங்கிறது வந்துருக்கனால நவுன்னு போட்டக்கூடாது. இது மொத்தமாக சேர்ந்து நவுனாக ஆக்ட் பண்ணுதா, இதோட ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஆக்ட் பண்ணுதா? இல்லை. ஓகே, அப்போ ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். கடைசியில் என்னன்னு தெரியலன்னா நீங்கள் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸை போட்டுருங்க. நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, என்னன்னு கண்டுபிடிக்க முடியலை, அதுக்கப்புறம் அதில் வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் வந்து ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதையே கொடுக்கலாம். ஓகே, டு
டு பிகம் எ டாக்டர் இஸ் மை ஆம்பிஷன். டாக்டர் ஆகிறது தான் என்னுடைய ஆம்பிஷன். இங்கே என்னது இஸ்ங்கிறது வேர்ப். வேர்ப் இருக்குன்னா அதுக்கான சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகே, இதுதான் என்னோட ஆம்பிஷன். ஓகே, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? வாட்டுங்கிற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து ஃபுல்லாக ஒரு நவுன். டாக்டர் ஆகுது, டாக்டர் ஆகுதல். ஓகே, டாக்டர் ஆகுவது அதுதான் என்னுடைய எய்ம். ஸோ டாக்டர் ஆகுவது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே நவுனாகவே இருக்குது. டாக்டர் ஆகிறது ஒரு ஆக்ஷன் தானே, அது வந்து வேர்பு தானே அப்படிங்கிற நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. டு பிகம் அ டாக்டர். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல டூவில் ஸ்டார்ட் ஆயிருக்குது. டூவில் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அப்போ இது வந்து இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸான்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆப்ஷனில் கொடுக்கல. ஸோ நார்மலாக இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸுமே நம்ம இன்ஃபினிட்டிவ்மே வந்து எப்படி எடுப்போம்? நவுனாக தான் எடுப்போம். அப்போ இங்கே நவுன் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அட்வர்ப் கிடையாது, அட்ஜெக்டிவ் கிடையாது, வேர்ப் கிடையாது, நவுன் ஆக்ட் பண்ணுது. இந்த 4 வார்த்தையும் சேர்ந்து நவுன் ஆக்ட் பண்ணுது. அப்போ இது வந்து நவுன் ஃப்ரேஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஐ வென்ட் டு த மார்க்கெட், ஐ வென்ட் ஃபார் அ வாக். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த அதாவது ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்பியல் ஃப்ரேஸுக்கும் வந்து இன்னுமே வந்து ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கலாம். இந்த இடத்துல வந்து இன்னொரு வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, ஐ வென்ட் டு த மார்க்கெட். ஓகே, ஐ வென்ட் டு த மார்க்கெட். மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பிளேஸ். ஓகே, மார்க்கெட் அப்படிங்கிறது பிளேஸ். ஸோ பிளேஸை சொல்கிற மாதிரி வர்றதுனால இது வந்து ஒரு பிளேஸ். பிளேஸை சொல்கிற மாதிரி வர்றது வந்து எப்படிலாம் வரும்னு சொல்லியிருந்தேன், அட்வர்பியல் ஃப்ரேஸாவோ இல்லைனா ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸாவோ வரும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அது அட்வர்பியல் ஃப்ரேஸான்னு செக் பண்ணணும். வெண்ட்டுங்கிறது வேர்பு. எங்கே போனேன்னு சொல்லிட்டு இந்த வேர்பை பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணுது. நான் போனேன், எங்கே போனேன்? மார்க்கெட்டுக்கு போனேன். அப்போ வேர்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறனால இது வந்து என்னது, இது வந்து அட்வர்பியல் ஃப்ரேஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டினில் ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ வென்ட் ஃபார் அ வாக். ஐ வென்ட் இது சப்ஜெக்ட் வேர்பு காம்பினேஷன் வந்துச்சு, அது வந்து ஒரு கிளாஸ். ஓகே, ஃபார் அ வாக். இப்போ இது வந்து அட்வர்ப் ஃப்ரேஸ் கிடையாது, கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா இது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வரல. ஓகே, இது வந்து வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. பட் ஃபார் அ வாக் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்பஸை சொல்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து அட்வர்ப் கிடையாது அப்படின்னாலே ப்ரிப்போஷனில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்னு போட்டக்கூடாது. இது வந்து பர்பஸ் சொல்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகே, வாட், ஃபார் வாட் பர்பஸ், எதுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஒரு நவுன். ஓகே, இது வந்து ஒரு பர்பஸை சொல்கிற மாதிரி வர்றது வந்து ஒரு நவுன். ஏன், என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகே, எதுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி வர்றது வந்து ஒரு நவுன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நவுன் ஃப்ரேஸ். ஓகே, இது வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் கடைசி கொஸ்டின். ஓகே, இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின். ஐ வென்ட் டு ஸ்டடி த லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். ஓகே, ஐ வென்ட் டு ஸ்டடி த லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். ஸோ நான் போனேன். ஸோ எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி வரல. ஓகே, பர்பஸ் சொல்கிற மாதிரி வந்திருக்கு. டு ஸ்டடி த லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். இதுக்காக தான் நான் முன்னால் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். ஸோ பர்பஸ் சொல்கிற மாதிரி வர்றது வந்து என்ன சொல்லியிருந்தேன், பர்பஸ் சொல்கிற மாதிரி வர்றது வந்து நவுன் ஃப்ரேஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து நவுன் ஃப்ரேஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 9 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னால் நிறையா உங்களுக்கு வந்து நான் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த 9க்கு உங்களுக்கு எத்தனை கரெக்டாக வந்துச்சு அப்படிங்கிறத வந்து யூடியூப்பில் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்னும் இதில் வந்து வீடியோஸ் வேணும், இன்னும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்து இன்னும் நிறையா கொஷின்ஸ் வந்து இதில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.